விவசாய பெருமக்கள் அனைவருக்கும் வணக்கம். கால்நடைகளுக்கான நுண்ணூட்டச்சத்து கட்டிகள் பற்றி இந்த வீடியோவில் முழுதுமாக பார்த்துருவோம். கால்நடைகளுக்கான நுண்ணூட்டச்சத்து கட்டிகள் செலவு குறைந்ததாக மிக எளிமையான முறை உணவாக கால்நடைகளுக்கு அமைகிறது. இதிலிருந்து நம் கால்நடைகளுக்கு புரோட்டீன்ஸ், மினரல்ஸ் அண்ட் வைட்டமின்ஸ் கிடைக்கிறது. இதன் மூலம் நமது கால்நடைகள் நல்ல ஆற்றலும் நோய் எதிர்ப்பு சக்தியும் பெறுகிறது. உங்களது கால்நடைகள் சத்துக்கள் குறைவான உணவை உண்பதை தவிர்க்க இது போன்ற நுண்ணூட்டச்சத்து கட்டிகளை நாம் பயன்படுத்தலாம். இந்த கட்டிகள் நமது கால்நடைகளுக்கு நல்ல வளர்ச்சி திறனை தருகிறது. அதே போல இதன் மூலம் கறவை திறனும் அதிகமாகிறது. இந்த கட்டிகளை நாம் நமது எளிய சந்தை பொருட்களை கொண்டே உருவாக்கிக் கொள்ளலாம். இதில் முக்கியமாக மொலாசஸ் எனப்படும் வெள்ளப்பாகு, தழையுரமான யூரியா, சீரியல்ஸ் எனப்படும் தானிய வகைகள், கொரியாண்டர் லீவ்ஸ் எனப்படும் மல்லி இலைகள், ரைஸ் பிளான் எனப்படும் அரிசி தவிடு, சால்ட் எனப்படும் உப்பு, சுண்ணாம்பு அல்லது சிமெண்ட், தாதுக்கள் மற்றும் தண்ணீரை வைத்தே இதை நாம் தயார் செய்து கொள்ளலாம். நீங்களே இதை எளிமையாக தயார் செய்து கொள்ளலாம். இது முக்கியமாக இளவயதான கால்நடைகளுக்கும் மற்றும் பால் தரும் கால்நடைகளுக்கும் உகந்தது. உங்களுக்கு சத்து மிகுந்த உணவு கிடைக்காத போது இதை பயன்படுத்திக் கொள்ளலாம். இதை நாம் ஈரமான பகுதிகளில் விட்டுவிடக்கூடாது. அப்படி செய்தால் இது அதன் கடினத்தன்மையை இழக்கும். மிக இளகிய தன்மையால் கால்நடைகள் இதை அதிகமாக உண்ண வாய்ப்பிருக்கிறது. இதை கோழிகளுக்கோ, பூனைகளுக்கோ, பன்றிகளுக்கோ நாம் தரக்கூடாது. அதே போல 6 மாதங்களுக்கு குறைந்த கால்நடைகளுக்கும் இதை நாம் தரக்கூடாது. எப்போதும் நல்ல தண்ணீருடன் இந்த கட்டிகளை நாம் பயன்படுத்த வேண்டும். இந்த கால்நடைகளுக்கான நுண்ணூட்டச்சத்து கட்டிகளை பயன்படுத்தி விவசாயிகள் நல்ல கறவை திறன் மற்றும் வளர்ச்சி திறனை கால்நடைகளில் ஏற்படுத்தி பயன்பெறலாம். நன்றி.